கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துதலோடு தேவனுடைய கிருபையினாலே விசேஷ விதமாக வேதாகம பொக்கிஷம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய வேதாகம பொக்கிஷத்தினுடைய தலைப்பு ஆபிரகாமுக்கு முன்னறிவித்த சுவிசேஷம். ஆபிரகாமுக்கு முன்னறிவித்த சுவிசேஷம் என்ற தலைப்பின் கீழாக நாம் இன்றைய நாளைக்கான வேதாகம பொக்கிஷத்தை நாம் தியானிப்போம். அப்போ ஆபிரகாமுக்கு முன்பே அறிவிக்கப்பட்ட ஒரு சுவிசேஷம் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கவனிக்கும்போது இது எங்கே நம்ம இந்த பைபிளில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்கள் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அப்போ ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன்பே அறிவிக்கப்பட்ட ஒரு காரியத்தை தான் இன்றைக்கு நாம் கவனிக்க போகிறோம். அப்படி முன்பே அறிவிக்கப்பட்ட ஒரு சுவிசேஷம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கும்போது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்போ இந்த ஒரு காரியம்தான் ஆபிரகாமுக்கு முன்பாகவே சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது. அப்போ ஆபிரகாமுடைய சந்ததியில் மூலமாக தான் பூமியில் இருக்கக்கூடிய வம்சங்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். அப்போ இந்த சந்ததியை குறித்து, அதாவது ஆபிரகாமுடைய சந்ததியை குறித்து நாம் கவனிக்கும் போது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ இங்கே சொல்லும்போது உன் சந்ததியார் வானத்து நட்சத்திரம், அடுத்து கவனிக்கும் போது கடற்கரை மணல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்ததியவே 2 வகை ஜனங்களாக இங்கே சொல்கிற மாதிரி நமக்கு தெரியுது. அப்போது யார் இந்த 2 வகையான அந்த சந்ததி அப்படின்றத நம்ம வேதாகமத்தை நாம் சற்று ஆராய்ந்து நாம் தியானிக்கும் பொழுது நாம் யார் அந்த வானத்து நட்சத்திரம், யார் அந்த கடற்கரை மணல் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி கவனிக்கிறோம். அப்போது இந்த ஒரு காரியமானது அப்போது ஆபிரகாமுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்ட இந்த சுவிசேஷம் ஒரு தீர்க்க தரிசனமாகவும் காணப்படுது. இந்த ஒரு தீர்க்க தரிசனமானது இன்னுமாக நிறைவேறிக்கொண்டு இன்னும் நிறைவேறக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ வேதாகமத்தில் ஒரு சில தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிய ஒரு தீர்க்க தரிசனங்களாக இருக்கும். உதாரணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றின தீர்க்க தரிசனங்கள் அவருடைய 1ஆம் வருகையில் நிறைவேறி முடிந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அதே போல் இங்கே ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட இந்த ஒரு தீர்க்க தரிசனமானது அது நிறைவேறக்கூடியதாக, இன்னும் நிறைவேறி முடியக்கூடியதான ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்குது. அப்போது அவருடைய சந்ததி அந்த வானத்து நட்சத்திரம் மற்றும் கடற்கரை மணல், அப்படிப்பட்ட அந்த சந்ததியானது இன்னும் நிறைவேறக்கூடியதாக இருக்குது, இன்னும் நிறைவேறி முடியாததாக அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது இதை தான் அங்கே தேவன் ஆபிரகாமுக்கு முன்பாகவே சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த சுவிசேஷம் என்ன பண்ணப்படணும் அப்படின்னா நிறைவேறி முடியணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நம்ம வாசிக்கும் பொழுது,
ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். அப்போ இந்த ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம், அப்போ ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது கூட இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷமாக காணப்படுது. அப்போ அங்க சொல்லப்பட்ட ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அந்த காரியமானது நிறைவேறும் போது, அதாவது ஒரு சந்ததியினுடைய அந்த நிறைவு வரும்போது இந்த பூமியினுடைய அந்த முடிவானது காணப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்ன பண்ணப்படும்னா பூலோகம் எங்கும் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்பொழுது முடிவு வரும். அப்போது இந்த பூமியினுடைய இந்த முடிவை குறித்து நம்ம கவனிக்கும் போது கூட அங்கே ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்ட காரியங்கள் நிறைவேறி முடியணும் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். அப்போது இந்த ஒரு காரியமானது எப்பொழுது நிறைவேறி முடியும்? அங்கே சொல்லப்பட்ட ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்ட அந்த விஷயமானது யார் மூலமாக, யார் அந்த சந்ததியாக வருவாங்க, யார் இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பாங்க அப்படின்றத காரியத்தை நாம் தெரிந்து கொள்ளணும். அப்படின்னா நீங்கள் எங்களை தாராளமாக நீங்கள் தொடர்ந்து கொண்டு அந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை இன்னும் ஆழமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அப்போ இன்றைக்கி நம்ம அந்த பார்த்த அந்த பொக்கிஷத்தில் நம்ம என்ன கவனித்தோம் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு முன்னமே அறிவிக்கப்பட்ட சுவிசேஷம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆபிரகாமுடைய சந்ததி மூலமாக தான் இந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் ஆசீர்வதிக்கப்பட போகுது. அப்போது அந்த சந்ததி யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒன்று வானத்து நட்சத்திரம், இன்னொன்று கடற்கரை மணல். அப்போது இந்த வானத்து நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவரும் கடற்கரை மணல் போல இருக்கக்கூடிய அந்த சந்ததி மூலமாக தான் இந்த ஒட்டுமொத்த மனுக்குலமும் ஆசீர்வதிக்கப்பட போகுது. அப்போது இதுதான் இந்த ராஜ்யத்தினுடைய ஒரு சுவிசேஷமாக இருக்குது. இந்த சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படும் போது முடிவு வரும் அப்படின்னு சொல்லி நம்ம கவனிக்கிறோம். தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன்.